ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வந்து ஒரு 90 டிசைன்ஸ்க்கு மேலே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ போய் நீங்கள் நம்மளோட சேனலை போய் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்கு தான். இதை வந்து நம்ம ஆரிலையும் போடலாம், நெக்ஸ்ட்டு ப்ரூச்சஸ் கிளாஸ் ஒர்க்லையும் போடலாம். சரியா? இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஒன்று ட்ராயிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன் வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ளவர் ஒர்க்கு, லோட்டஸ்ஸு, இல்லை அப்படின்னா ஏதாவது பாய் கேர்ள் இது மாதிரி எந்த ஒர்க் வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் வந்து அவுட்லைனும் உள்ளே கொடுக்குற அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். சரியா? எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபினிஷிங்காக இருக்கணும், பாதியில் விட்டுறக்கூடாது. ஸோ வந்து கரெக்டாக பண்ணுங்கள். சரியா? இப்போது நம்ம பண்ணுற இந்த ஒர்க்குக்கு வந்து அவுட்லைன் நம்ம வந்து மெட்டல் ஒயர் இருக்குது இல்லையா, அந்த ஒயர் வச்சு நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஜஸ்ட் அந்த ஒயரை வந்து நம்ம அப்படியே கொடுத்துட்டு கம் போட்டு ஒட்ட போகிறதெல்லாம் கிடையாது. சரியா? அங்கே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மெட்டல் ஒயர் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நார்மல் நீடிலில் உள்ளவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி மெட்டல் ஒயரை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் மெட்டல் ஒயரை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, நீடில் அடியிலிருந்து த்ரெட்டை மேலே கொண்டு வரீங்க. இப்போ இந்த லைன் தான் மெட்டல் ஒயர் அப்படின்னா திரும்பியும் இப்படி அடியில் போகணும். ஓகேவா? அந்த மெட்டல் ஒயர் மேலே இப்படி வந்துட்டு அதை லாக் பண்ணணும். ஓகேவா? திரும்பியும் கீழே போகிறீங்க, இந்த மெட்டல் ஒயரை லாக் பண்ணுறீங்க. அது மாதிரி மேலே கீழேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். ரொட்டேட் பண்ணிகிட்டே வரும்போது அந்த மெட்டல் ஒயர் வந்து உங்களுக்கு ரோல் ஆகிடும். ஓகேவா? அது செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் வந்து மெட்டல் ஒயரை ஆரி நீடில் வச்சு நான் ரொட்டேட் பண்ணிக்க போகிறேன். சரியா? ஸோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை எப்படி வந்து நான் மெட்டல் ஒயர் செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3D ஒர்க்கு. சரியா? 3D ஒர்க் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்லைன் எங்கே இருக்கோ இந்த லைன் மேலே இப்படி வச்சுட்டு இந்த ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு வரணும். சரியா? இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த இடம் வந்ததுக்கப்புறமா இங்கே இந்த இடத்துல இப்படி மடிச்சுக்கோங்க. ஒன்று இது வரையும் கட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இதோடையே சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதோடு சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் வருதா, இங்கே வந்துட்டு இதோடு இப்படி பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த லைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணிட்டு வரணும். சரியா? திரும்பியும் அகைன் இந்த இடத்துல பெண்ட் ஆகுதா, அகைன் இங்கேருந்து இந்த இடம் நம்ம பெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இது வரையும் கொண்டு போகிறோம். இதே மாதிரியே ஃபுல்லாக இந்த பட்டர்ஃப்ளைக்கு இந்த 2 கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது வரையுமே நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுத்துடணும். உள்ளுக்குள்ளேயும் நீங்கள் அதே லைனை பெட்டாக வந்து கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், இல்லை உள்ளுக்குள்ளே வேறு டிசைன்ஸ் கொடுக்குறீங்கனாலும் ஓகே தான். ஓகேவா? உங்களுடைய சாய்ஸ் தான். ஜஸ்ட் அவுட்டர் லைன் மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பெண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மெட்டல் ஒயரை இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? அந்த பெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மெட்டல் ஒயரை நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறீங்கனாலும் ஒட்டிக்கோங்க, இல்லை அப்படின்னா அங்கங்கே 1-2 ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா இதை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? உங்களுடைய சாய்ஸ் தான். நான் ஜஸ்ட்டு அப்படியே டைரெக்டாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை இங்கே கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. ஓகேவா? க்ளூ போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆரி கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க அந்த இடத்துல ஜிக்ஜாக் ஸ்டிச்சு நல்லா நெருக்கி போடுங்க. மெட்டல் ஒயர் தெரியாத அளவுக்கு போடணும். இந்த இடத்துல நான் அப்படி ஃபிட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் போட போகிறோம். வேறு எந்தவித ஸ்டிச்சஸுமே கிடையாது.
ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவுட்லைனில் ஜிக்ஜாக் ஸ்டிச் போட போகிறோம். நெருக்கி போடணும். நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த மெட்டல் ஒயர் வந்து வெளிப்பக்கம் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நெருக்கி போட்டுக்கணும். இது வந்து 3D ஒர்க்கு. இது வந்து நம்ம பார்க்குறது வந்து டைப் 1. டைப் 2 வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். சரியா? இந்த 3D ஒர்க்கில் இன்னொரு டைப் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஒர்க்கு வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸு சாரீ ரெண்டும் வேறு வேறு கலரில் இருக்கும்போது சாரீக்கு மேட்சாக ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் இல்லை ரோஸ் கலரில் வந்து சாரீ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் நம்ம பிங்க் கலரில் சாரியோட ஃப்ளவர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ சாரியில் ஒரு பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்குது. அப்போது அந்த பிங்க் கலருக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஃப்ளவர் டிசைனை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி பேட்ச் ஒர்க்காக நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் எம்போஸ்டாக 3D லுக்கில் நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி சின்ன ஒர்க்காக ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெரிய ஒர்க் ஒன்று பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா 3D லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இப்போ நான் ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியே இதே சேம் ஓகேவா சின்னதாக ஒன்று பண்ணிவிட்டு இந்த பெரிய பட்டர்ஃப்ளை மேலே சின்ன பட்டர்ஃப்ளையை வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ப்ளவுஸ்லேயோ சுடிதார்லேயோ இல்லை எதுலையாவது நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அது 3D ஒர்க்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 3D ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரியா? ஜிக்ஜாக் ஸ்டிச்சை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த மெட்டல் ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ தூரம் வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ தூரம் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு சேம் நம்ம இதே மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு மேல் பக்கம் அந்த இடத்துல ரெட்டையாக வேணும் அப்படின்னா ரெட்டை மெட்டல் ஒயராக கொடுத்துக்கோங்க. இல்லை சிங்கிளாக போதும் அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் டபுளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த பட்டர்ஃப்ளைக்கு கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பீடு வேணால் நீங்கள் பீடு இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை ட்ராயிங் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டல் ஒயரை பெண்ட் பண்ணிக்கிட்டோம். பெண்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சீக்கிரம் வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து கொஞ்சம் அந்த மெட்டல் ஒயர் வந்து தெரியலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நெருக்கி போட்டுக்கோங்க. நார்மல் நீடலில் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? ஏன்னா அடியிலேருந்து மேலே த்ரெட் எடுப்பீங்க, திரும்பியும் அடி பக்கம் போவீங்க, திரும்பி மேலே வந்துட்டு வரும்போது நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போவீங்க அந்த த்ரெட்டை. சரியா? அந்த மெட்டல் ஒயரை நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே போவீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மெட்டல் ஒயர் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷிங்காக வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்டரில் கேப்லாம் இருக்குது இல்லையா, அந்த சென்டர் கேப்பில் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லைன்ஸ்லலாம் நம்ம வந்து பீட் ஒர்க் கொடுக்கலாம், ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலாம். ஓகேவா? உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல கிளிட்டர் இருக்குது இல்லையா, 3D கிளிட்டர் இது. ஸோ இந்த 3D கிளிட்டரை நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த லைன்ஸ் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து மெட்டல் ஒயர் கொடுத்துட்டு அது மேலே சேம் இதே மாதிரி ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், வேறு ஏதாவது மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி 3D கிளிட்டர் இருக்கும் இல்லையா, அந்த லைன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் வந்து அது மேலே போட்டிருக்க அந்த கிளிட்டர்ஸ் வந்து நல்லா அழகாக தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் கிளிட்டரில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட கிளிட்டர் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சேம் இதே மெட்டல் ஒயர்ஸை கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எப்படி பண்ணோமோ உள்பக்கமாக அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீடு ஒர்க் கொடுத்துக்கலாம், இல்லை ஜர்தோசி கொடுத்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான், எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நீங்கள் இது பார்த்துருக்குது வந்து டைப் 1 மெத்தட் தான். சரியா? இது வந்து 3D ஒர்க்கு. சரிங்களா? இந்த ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D ஒர்க்கு. இப்போ இந்த ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடமும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரியா, இது வந்து சால்ட்ரிங் ராடு வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல கிளாத் வந்து பிரியறதுக்கான சான்சஸ் இருக்காது. சரியா, கிளாத் வந்து பிரியாது. கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து பிசிறிட்டு வந்துடும். ஸோ ஃபுல்லாக உருவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும். ஸோ ஹீட் பண்ணி எடுக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து பிரியாது. ஸோ சால்ட்ரிங் ராடு ஹீட் பண்ணி சால்ட்ரிங் ராடு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை அது இல்லை அப்படிங்கிறவங்க ஊதுபத்தி வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா, எதில் வேணாலும் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது ஃபுல்லாக நான் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் இந்த ஒட்டுலையே, சரியா, இதை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மெட்டல் ஒயரை ஒட்டியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சால்ட்ரிங் ராடை வச்சு ஹீட் பண்ணுறீங்க. அது இல்லாதவங்க ஊதுபத்தியை வச்சு ஹீட் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறோம். சரியா, எடுத்துகிட்டு இது எங்கே வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் இன்னும் டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் வைக்கிறாலும் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் சம்கி இல்லை எது வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் தான். சரியா, எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து 3D அவுட்லைனர் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துருக்கிறது டைப் 1 3D ஒர்க். சரியா, இந்த 3D ஒர்க் மாதிரி இன்னொரு ஒர்க் பார்ப்போம். இது வந்து நம்ம மெட்டல் ஒயர் வச்சு பார்த்துருக்கோம். சரியா, இன்னொன்று நம்ம மெட்டல் ஒயர் இல்லாமல் பார்ப்போம். சரிங்களா, ஸோ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுங்கள். இது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டர்ஃப்ளை வந்து பெருசாக இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே இன்னொரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை இதே மாதிரி நீங்கள் தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதை இது மேலே வச்சு கூட ஃபிட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ஒரு ஃப்ளவர் அதே மாதிரி 6 பெடல்ஸோ இல்லை 7 பெடல்ஸோ இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு அதே ஃப்ளவர் மாதிரியே சின்ன சைஸாக ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பெரிய ஃப்ளவர் மேலே சின்ன ஃப்ளவரை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். சரியா, நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டியிருக்கிறது இப்போ வந்து சிங்கிளாக தான் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒர்க் பண்ணுறீங்களோ, இப்போ பட்டர்ஃப்ளையாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ளவராக இருந்தாலும் சரி, எது ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து 2ஆக ஒர்க் பண்ணுங்கள். சரியா, 2 தான் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பட்டர்ஃப்ளை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய சைஸில் ஒரு பட்டர்ஃப்ளை சேம் அதே டிசைனில் இன்னொன்று சின்னதாக ஒர்க் பண்ணிக்கோங்க. பெருசாக நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடுங்க. அதே மாதிரி சின்னதை ஒர்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே சின்ன பட்டர்ஃப்ளையையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஒரு 3D ஒர்க்கு. சரியா, நம்ம இப்போ பார்த்துருக்கிறது ஒரு டைப் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு டைப் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஜஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து 3D ஒர்க் வந்து அழகாக கிடைக்கும். சரியா, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இந்த க்ளூ வந்து இன்னும் இந்த 3D கிளிட்டர் வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகலை. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து இமேஜில் வந்து போடுறேன். ஃப்ரண்ட் இமேஜில் நான் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணும்போது 2 இமேஜ் ஒர்க் பண்ணுங்கள். ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது ஒர்க் பண்ணிவிட்டு பெருசு மேலே சின்னது இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஒர்க் பண்ணி குரூப்பில் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு 3D ஒர்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.